பயங்கர உயரமாக இருக்காங்க. இதுலேருந்து வாங்கி சாப்பிடுதுங்க டைரெக்டாக. நீ என்னாகும் ஏதோ சாப்பிடுது போல் அசை போட்டுக்கிட்டு இருக்கு படுத்துக்கிட்டு. நிறைய ஃபேக் ஜிராஃபி, அப்புறம் அந்த ஜீப்ரா இதெல்லாம் இருந்துச்சு. சிங்கம்லாம் இந்த மாதிரி போஸ் கொடுத்துருந்தா அழகாக காட்டியிருப்பேனே. பொம்மையை தான் காட்ட முடியுது, ஜூக்கு வந்தோம். என்னடா அது, சோதிக்காதீங்கடா நீ. ஐயோ எவ்வளோ உயரம் இருக்காங்க, பயங்கர உயரமாக இருக்காங்க. பாருங்க அந்த வண்டியை விட அவ்வளோ ஆயிட்டு. எப்படி இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு தெரில. ஏர்போர்ட்லாம் நம்மளாலே முடியல உட்காந்து வரதுக்கு. இங்கே பாருங்க நடந்து வருது பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இவ்வளோ கிட்ட வருது பாருங்க, அப்படியே நடந்து வருது. மெல்ல நெட நீ என்னாகும். அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. விஐபிஆர் பண்ண போல இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கோழி இருக்குது. இதுலேருந்து வாங்கி சாப்பிடுதுங்க டைரெக்டாக. இதை பார்த்துங்க, இது வந்து கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஆனால் இந்த டைமுக்குலாம் நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல. பார்த்துக்கங்க, நவம்பர் 22 ஜாயின் 5 இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல பக்கத்தில் லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா தாராளமாக இதை வந்து விசிட் பண்ணுங்கள். கிறிஸ்லி பியர் ஜெலடா ரெசா இந்த சைடு போனால் இதெல்லாம் வந்துடும் போல். ஓகே, சி ரெப்டைல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து உள்ளே போனோம். சரி நம்ம போவோம் அங்கே ஃபஸ்ட்டு. இந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குது பாருங்கள். தூங்கிட்டு இருக்குது நம்மளை நோக்கி. அதுவும் நல்லா அதுக்குள்ளே தலைகாணி மாரி வச்சு படுத்துக்கிட்டு இருக்காப்புல. இங்கே பாருங்க இந்த மலைக்கு நடுவில் இன்னொருத்தர். அங்கே பாருங்க அதோட கையில் பாருங்கள் எவ்வளோ பெரிய நகம் பார்த்தீங்களா. வெள்ளை கலர் தனியாக தெரியுது பாருங்கள் துண்டா. அப்பா இதெல்லாம் அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான். கரடி காது துப்பிய கடை அதுமாரி ஆகிவிடும். பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்குது. இப்போ தான் தலையை அப்படி கொஞ்சம் நவுத்துச்சு. நம்ம இப்போ காட்டின இந்த பியர் வந்து ப்ரௌன் பியருங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஏஷியாவில் கூட இருக்குன்றாங்க இந்த ப்ரௌன் பியரு. இது என்னெல்லாம் சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு, பெர்ரிஸு, ரூட்ஸு, மேமல்ஸு, ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிடுது போல். ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளோஸில் தான் தெரிகிறாப்புல. கொஞ்சம் இறங்கி நடந்தால் செமையாக இருந்திருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து பார்த்தோம். நவுற மாதிரியே தெரில. வாய் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் அசைது. இந்த சைடில் வந்து பார்த்தா பாருங்க ஏதோ சாப்பிடுது போல் அசை போட்டுக்கிட்டு இருக்கு படுத்துக்கிட்டு.
இந்த வீடியோ உங்களுக்கு தரமாக இருந்திருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம். இன்னும் நம்ம டைகர் பார்க்க வேண்டியது இருக்குது, அப்புறம் ரைனோசரஸ் அதாவது காண்டாமிருகம் பார்க்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, அப்படியே போவோம். அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட பெக்கிங் ஆர்டர்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்தாண்ட சிக்கன் விற்கிறாங்க போல். உங்களுக்கு சப்போஸ் ஃபஸ்ட்டுனா இந்த இடத்தாண்ட தான் சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது போல். மற்ற இடத்தாண்ட ஒரு சில ட்ரிங்க்ஸ் மாதிரிலாம் கடைகள் இருந்தது, பட் ஆனால் அங்கே வந்து கடைகள் பூட்டப்பட்டிருந்தது. அது இல்லாமல் பாப்கார்ன் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வயிற்றெல்லாம் அடைக்காது. நம்ம நல்ல வேலை புளி சாதம் லெமன் சாதம்லாம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதில் சிம்பிளாக என்ன செஞ்சேன்னா, காலைல பார்த்துருப்பீங்க, ரைஸு கொஞ்சம் மீன், அவ்வளோதான். ஓகே, சாப்பிட்டு கன்னி பண்ணுவோம். ஐயோ, எல்லாருமே இந்த பசங்க வந்து அடம் பிடிக்குதுங்க. ஏன்னா அந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் டெலஸ்கோப்பில் பாருங்க. அதில் வந்து கொஞ்ச நேரம் இன்னும் நிறைய நேரம் பார்க்கணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் பின்னாடி நிற்கிற மக்கள் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து நினைக்கிறாங்க, ஐயோ வேணாம் டைம் ஆயிடுச்சு, போதும் போதும்னு இழுத்து போகிறாங்க. நல்லா அழுகுதுங்க. பாருங்க, இந்த மாதிரி பை ஒன் இதெல்லாம் போட்டிருக்காங்க. பை டூனா இதுவான் ப்ளஸ் ஃபார் 40 போட்டிருக்காங்க. 1 வாங்கினா 26, 2 வாங்கினா 40, $10 இவ்வளோ $12 கம்மி பண்ணுறாங்க. பிராங்க்ஸ் ஜூ, இந்த ஜூவோட சொவினியர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. இதுதான் அந்த பையன் வந்து வேர் பண்ணியிருந்தான். அந்த பிளாக் கலரில் இருக்கு பாருங்க, அந்த பிளாக் கலரில் இருக்கு பாருங்க, அது நியூயார்க் அப்படின்னு போட்டு பாருங்க. பிராங்க்ஸ் ஜூ, நியூயார்க். இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து டைகர் பார்க்க போகிறோம். சரி, அதனால் வந்து பி இந்த சைடு போகலாம். பைசன், டைகர். அப்புறம் இங்கே வந்து ஹிமாலயன் ஹைலாண்ட்ஸ்னு போட்டுருக்குது. ஜூ சென்டர், சி சைடு போனால் பி சைடு நம்ம ஊர் பார்த்துருவோம் முதல்ல. மக்களே இங்கே பாருங்கள், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூ உள்ள சென்டரான ஒரு லொக்கேஷனில் இருக்கும். இந்த சைடு போயிட்டோன்னா டைகர் இருக்குது, இந்த சைட்லாம் போயிட்டோன்னா ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட் மாதிரி அது எண்டு வரைக்கும் போகணும் அந்தளவு. அதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்ட வேண்டியது இருக்குது, பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த சீ லைனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இன்னும் இந்த சைடில் தான் இருக்குது. நம்ம இந்த சைட்லேருந்து வரும்போது தான் அந்த ப்ரௌன் பியர் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம இப்போ இந்த சைடு தான் போக போகிறோம். இதுதான் ஒரு கன்ஃபார்மான ஷோன் இருக்குது. எல்லாரும் பாருங்கள் வந்து நம்மளை பெரிய நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேரெக்ஷன் எந்த பக்கம் போகலாம், எந்த சைடு நல்லா இருக்குன்ற மாதிரி. ஓகே, வாங்க போவோம். சூப்பராக இருக்குதா? எப்படி இருக்குதா? பயங்கரமாக இருக்குது. உள்ளே வந்து நம்ம ப்ரைஸ் பார்த்தோம் இந்த பனியன்லாம். ப்ரைஸ் பாருங்கள், $32. நம்ம உள்ளே வரத்துக்கே $31 தான் டிக்கெட்டுக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த ஒரே ஒரு இது 28, ரொம்ப அதிகம்தான், கட்டுப்படி ஆகாது நமக்குலாம். ஓகே, சரி அப்படியே போவோம். இந்த சொவினியர் ஷாப்பை தாண்டி டைகரை பார்க்க போவோம். வாங்க. டைகர் மவுண்டன் வாசலில் தாங்க இருக்கும், போயிடுவோம்.
பாருங்க, நம்ம பண்ண மாதிரி அவங்களும் பிடிச்சி இழுக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க. அப்போ டைகருக்கு சென்சேஷனல் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக, மோப்ப நல்லா பிடிக்குமா. இங்கே பாருங்கள், அதுக்கு பிடிச்ச ஸ்மெல் என்னென்னா ஃபைண்ட் அ பொட்டன்ஷியல் மேட்டு. யார் அவருக்கு வந்து வேணும்னு அடையணும்னு விரும்புகிறாரோ அவங்க ராணியை தேடுறதுல பர்ஃபெக்டாக இருப்பார் போல. இதுக்கப்புறம் ரைவல் டைகர்ஸ் அண்ட் அதர் எனிமீஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் பர்ஃபெக்டாக மூவ் முடிச்சுட்டு வரோம். அப்புறம் வந்து இறை தேடுறதுக்கும். இந்த 3 தான் முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், இனப்பெருக்கம் பண்ணுறது. அதுக்கப்புறம் சாப்பாடு 3வது. நடுவில் இருக்கிறது எனிமிலாம் நமக்கு ஒன்றும் பெருசாக அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி தான் அவர் இங்கே ஜாலியாக தான் இருக்காப்புல இப்போதைக்கு. அதை முகர்ந்து பார்க்கலான்னு அங்கே வந்து வச்சுருக்காங்க. கிட்ட போய் பார்ப்போமே, முகர்ந்து தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் லோட் பண்ணி ஒரு இது வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியுதுங்களா? கட்டை மாதிரி இருக்கா, கீழே ஒரு பால் மாதிரி இருக்குது. இதை வந்து இங்கே இருக்க டைகர் வந்து கடிச்சு அதை புடிங்கி தள்ளமா, அந்த அளவுக்கு அதோட பைட் ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்றாங்க. நம்ம வந்து இழுத்து பார்ப்போம் வாங்க. ஸ்ப்ரிங்கு பயங்கர பவர் வேணுங்க. அதோட பவருக்குலாம் நம்மலாம் தூசி மாதிரி லபக்குன்னு ஒரு கடி கடிச்சு இழுத்து பிடிங்கிட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டு. பாருங்க, இன்னொரு தடவை போடுறேன். முடியல, எப்படி தான் சாப்பிடுறது. இங்கே பாருங்க, இந்த டைகர் உள்ளே படுத்துக்கிட்டு கிடக்கு. அதோட நீளமாக ஸ்ட்ரெச் பண்ணுச்சுன்னா நம்மளை கூட எவ்வளோ கலவு, அவ்வளோ கலவு போடுங்க. 8 அடி போடுங்க. நம்ம 6 கொஞ்சம் கிட்ட இருக்கும், கொஞ்சம் கிட்ட இருக்கும். அது பாருங்க, அப்படின்னா ஈஸியாக அது ஒரு வண்டி பாஞ்சுதுன்னா நம்மளை ஈஸியாக சேஸ் பண்ணிவிடும். அவ்வளோதான், முடிச்சுவிடும் ஒரே நிமிஷத்தில். அப்படின்றதுக்குள்ளே நம்மளை ஒரு நொறுக்கிட்டு போயிடும். எப்படி இருக்குல்ல பா. ஃபுல்லாக அதுதான் படுத்துக்கிட்டு கிடக்கு. எல்லாரும் அதான் பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க குழந்தைங்களாம். ரெஸ்ட்டில் இருக்காரு அவரெல்லாம் ஆக்டிவ் மோடு போனால் என்ன ஆகிறது சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் வந்து குளிக்கிறதுக்கான ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா மாதிரி போல இது. அங்கே பாருங்கள், அது எப்படி இறங்குது பாருங்கள். வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து போர் அடிக்கும் போது இந்த இடத்த நான் வந்து விளையாடிக்கிட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும் போல். ஸ்விம்மிங் பூல் ஏரியா, அதுக்கு ஸ்விம்மிங் பூல். பெரிய பெரிய மீன் இருக்குது. டைகர் இதெல்லாம் சாப்பிடுமான்னு தெரியல. வெறும் சிக்கனு மட்டனு பீஃபு இப்படியே தான் சாப்பிடும் போல. அது மீனெல்லாம் போட்டால் கண்டுக்காது போல. ஐயோ பாருங்க, அழுத்தினா சிங்கம் அந்த புலி கத்துற சத்தம் கேட்குது. உடனே எக்ஸைட்மெண்ட். அந்த பாப்பா அழுத்தினாலும் நம்ம ஒரு தடவை அழுத்தி பார்ப்போம். பாருங்க, வெறும் 4500 டைகர்ஸ் தான் இந்த வைல்டில் இருக்குன்றாங்க. அதில் முக்கால்வாசி நிறைய ஏஷியாவில் தான் நிறைய டைகர் வாழ்கிறதுக்கான அந்த தட்பவெட்ப சூழ்நிலை நிறைய வந்து ஏஷியா, ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. ஏஷியாவில் நிறைய போயிடுச்சு, ஆஃப்ரிக்காவில் தான் மிச்சம் நிறைய இருக்குது. அவ்வளோதாங்க, டைகர் ஏரியா அப்படி தான் இருந்தது. வெறும் ஒரே ஒரு டைகர் தான், அதுவும் நல்லா தூங்கிட்டு இருந்தது. சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணுமான்னு தெரில. பாவம் தனியாக இருக்குது. உள்ள ஒரு ரவுண்டு போய் இப்படி வந்தாச்சு.